பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே. சிறியவனின் பொழுதிலிருந்தும் எளியவனின் குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது ஏற்படுகிற சந்தோஷம் வேறு எதிலையும் ஏற்படுவதே கிடையாது. இந்த மாதிரி உங்கள்கிட்ட நான் செய்தியை கொடுக்கும் பொழுது என் மனதில் ஏற்பட்ட சந்தோஷத்தை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. சனிக்கிழமை என்றாலே எனக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். ஏன் தெரியுமா? சனிக்கிழமை என்றாலே கர்த்தருடைய ஊழியத்தை ஏதாவது ஒரு ஊரில் போய் நான் செய்ய போகின்ற ஒரு நாள், பிரயாணப்படுகின்ற ஒரு நாள். சென்ற வாரம் நம்ம நாகர்கோயிலுக்கு ஆசிரியத்திலேருந்து போனோம். நாகர்கோயிலுக்கு போனால் ரொம்ப தூரம், திருநெல்வேலி வந்து வள்ளியூர் வந்து, அதுக்கு பிறகு காவல் கிணறு வந்து உள்ள நாகர்கோவிலுக்குள்ளே வந்து ஒய்எம்சி ஹாலுக்கு போனோம். இந்த வாரம் சனிக்கிழமை நாகர்கோவிலையும் தாண்டி அதுக்கு பிறகு 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணி நம்ம மார்த்தாண்டத்துக்கு போகிறோம். இது எவ்வளவோ தொலைவானது, களைப்பாக்கும், ரொம்பவும் கஷ்டம். ஆனால் இயேசுடைய ஊழியத்தை செய்ய போகிறோம் என்கிற அந்த உணர்வு வருகிற பொழுது பெரிய சந்தோஷம் நமக்கு ஏற்படுகிறது. ஏசப்பாடைய ஊழியத்தை செய்ய போகிறோங்கும் போது அந்த டிஸ்டன்ஸ் ஒரு மேட்டராகவே இல்லை. அதனால் ஏற்பட்ட களைப்பு நம்மை பாதிக்கிறதும் இல்லை. பிரியத்துக்குரியவர்களே, நீங்கள் பாருங்கள், இந்த வாரம் சனிக்கிழமை மார்த்தாண்டம் 8 மணி ஜங்ஷன், அந்த பாலத்துக்கு கீழாக இருக்கிற ஒய்எம்சி ஹால், ஏத்தாப்பில் பூக்கடெல்லாம் இருக்கும், அந்தோனியார் கோயில், வெடிவச்சான் கோயிலுக்கு போகிற வழி. உள்ளே வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கேன்டீன் இருக்கும், ஹனி தேன் விற்பாங்க. நேராக வாங்க, ஒரு ரவுண்டான மாதிரி இருக்கும். அந்த ரைட் சைடில் மேலே ஏறி வந்துட்டிங்கன்னா நம்ம கூட்டம் அங்கே தான் நடக்குது. நான் அங்கே உங்களுக்காக காத்திருப்பேன். கூட்டத்தின் இறுதியில் உங்களுக்காக தனித்தனியாய் அடியார் ஜெபிப்பேன். எத்தனை பேர் வந்தாலும் அவர்களுக்கு சிறப்பான விருந்து அளிக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு கூட நான் தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, வெறுமனே கூட்டத்தை நடத்திவிட்டு கடந்து போகிற ஆட்கள் அல்ல நாம். எப்படியாவது ஜனங்களுக்கு பொது சேவைகளை செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும், மற்றவர்களுக்காக ஏதாவது பண்ணணும், ஏசப்பாவை போல நன்மை செய்யணும். அப்படிங்கிறது நம்முடைய இரத்தத்திலே ஊறி இருக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். வயதானவர்கள், குடும்பத்தாராலே புறக்கணிக்கப்பட்டவர்களுக்காக அடைக்கலான் குருவி முதியோர் இல்லம் எனப்பட்ட ஒரு முதியோர் இல்லத்தை நான் கட்டியிருக்கிறோம். ஆசிரியத்திலிருந்து சாத்தாங்குளம் போகிற வழியில் லெஃப்ட் சைடில் தேவனுடைய மாளிகை ஒட்டியே உள்ளே இருக்குது. அடைக்கலான் குருவியில் வீட்டுக்குள்ளே வரும், அரிசி சாப்பிடும், நம்ம தோளில் ஏறி உட்காரும், பயப்படாது. அது அடைக்கலம் தேடி நம்மகிட்ட வர்றதுனால நாமும் அவைகளை ஒன்றும் செய்ய மாட்டோம். அதை போலவே இந்த மக்களும் கூட வயதானவர்கள் அடைக்கலம் தேடி அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்தில் இருக்காங்க. அவர்களுக்கு பிரம்மாண்டமான அறைகள், ரூம்ஸ்லாம் கட்டியிருக்கிறோம். 7 ஏக்கர் இடம், நல்ல விசாலமான இடம். பிரியத்துக்குரியவர்களே, தினந்தோறும் அவர்களுக்கான சிறப்பு ஜபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது. ஊழியக்காரர்கள் வந்து பாரத்தோடு கூட அவர்கள் ஜபித்து, பாரத்தோடு கூட அவர்கள் அந்த ஊழியங்களை நடத்துகின்றார்கள். அநேகருக்கு அது ஆசீர்வாதமானதாக இருக்கிறது. இதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது என்று உங்களை நான் அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, அது மாத்திரம் அல்ல, அவர்களுக்காக 3 வேளையும் மிக சிறப்பான உணவுகளை கொடுக்குறோம். ஏதோ சாப்பாடை போடு, அவங்களுக்கு என்ன சாப்பிட்டான்னு அப்படின்னு நம்ம நினைக்கிறதே இல்லை. பார்த்து கேட்டு கேட்டு மிக சிறப்பான உணவுகளை நான் அளிக்கிறோம். இன்னும் நிறைய இடம் அங்கே இருக்குது. நமது நிகழ்ச்சிகளை பார்க்கிற பிள்ளைகள் இதுபோல் அடைக்கலான் குருவி ஒன்று ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை தேடுவார்கள்னா அவங்கள்ட்ட இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்களையும் அறிமுகப்படுத்துகிற உங்களையும் ஆசீர்வதிப்பார். அதோடு கூட நம்ம கர்த்தர் நம்ம காணியாட்சி தந்திருக்கிற இடத்துல அநாதை பிள்ளைகளுக்கான இல்லத்தை ஆரம்பிக்க வேண்டும். பெற்றோரால் தூக்கி வீசப்படுகிற பிள்ளைகளுக்காக நாம் இறங்க வேண்டும். அவர்களை படிக்க வைப்பதற்கான ஸ்கூலை கட்டணும்னு சொல்லி பிரயாசப்படுறோம். பல லட்சம் ரூபாய்கள் தேவை. நம்மிடத்தில் ஒன்றும் இல்லை. ஆனால் நம்முடைய ஊழியத்தை பார்க்கிற பிள்ளைகள், நாள்தோறும் பார்க்கிற பிள்ளைகள், நேசிக்கிற பிள்ளைகள் கைகளை நீட்டும்படியாக அழைக்கின்றேன். தாராளமாக நன்கொடைகளை நீங்கள் அனுப்பி வைக்கலாம். ஏழைங்கய்யா என்ற பணமே இல்லை அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அதுவே போதும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட நம்முடைய
ரோஜனத்திற்காக யோவான் 10வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். யோவான் 10வது அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து, ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடி எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளை என் பிதாவிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டேன் என்றார். என்னை தொட்ட வசனத்தை பாருங்கள். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடி எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அங்கே முன்னால் சொல்கிறாரு, ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். எத்தனையோ ஆசீர்வாதங்கள் ஆண்டை கையில் இருக்குது, அதை நாம போய் எடுத்துக்கிட முடியாது. ஆண்டவர் வச்சிருக்காரு, தங்கங்களை வச்சிருக்காரு, வைரங்களை வச்சிருக்காரு, டாலர்களை வச்சிருக்காரு, ரூபாய்களை வைத்திருக்காரு, வீடுகளை வைத்திருக்கிறார், ஆஸ்திகளை வைத்திருக்கிறார், ஆடு மாடுகளை வைத்திருக்கிறார், மிகப்பெரிய கட்டடங்களை வைத்திருக்கிறார். சகல அதிகாரங்கள் அவர் கையில் இருக்கிறது. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். அவராலே கூடாத காரியம் எதுவும் இல்லை. அதை யாரும் நம்மளா போய் எடுக்க முடியாது இந்த வசனம் சொல்லுது. அது மாத்திரமல்ல, அழகாக அங்கே சொல்லுகிறார், எவனுக்கும் கொடுக்க எனக்கு அதிகாரம் உண்டு. இதை வச்சிருக்கிறது எல்லாத்தையும் அப்படி கொடுக்கணும்னு சொல்லி நினைச்சாருன்னா அவர் கொடுத்துருவார். கிறிஸ்டோபர் ராஜாவுக்கு கொடுக்கணும், ஊழியத்தை கொடுக்கணும்னு நினச்சா கொடுப்பார். கட்டடங்களை கொடுக்கணும், பிஸ்னஸை கொடுக்கணும், இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் கொடுக்கணும், ஹாஸ்பிட்டல் கொடுக்கணும்னு நினச்சாருன்னா கண்டிப்பாக கொடுப்பார். இல்லை உங்களுக்கு கொடுக்கணும், உங்களுக்கு தான் பெரிய நல்ல வேலை கொடுக்கணும், நல்ல சுகமான ஒரு இடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு வீடை கொடுக்கணும், உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதங்களை கொடுக்கணும்னு நினச்சாருன்னா அவர் கொடுப்பார். ஏன்னா அதை கொடுப்பதற்கான அதிகாரம் அவரிடத்தில் தான் இருக்கிறது. அவருக்குரியதை அவர் கொடுக்குறார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு எஜமானன், பெரிய பணக்காரர், 6 மணிக்கு போகிறாரு, நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க, கூப்பிட்டு தன் தோட்டத்தில் வேலை செய்ய வைக்கிறார். 9 மணிக்கு போகிறாரு, நிறைய பேர் வேலை இல்லாமல் சந்தியில் நிற்கிறாங்க, கூப்பிட்டு வந்து வேலை செய்ய வைக்கிறார். 12 மணிக்கு மதியம் நண்பகலில் போகிறார், நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்களையும் கூப்பிட்டு வேலை செய்ய வைக்கிறார். மதியானம் 3 மணிக்கு போகிறார், நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களையும் கூப்பிட்டு வேலை செய்ய வைக்கிறார். கடைசியில் கொஞ்ச நேரம் வேலை இல்லாமல் 5 மணிக்கு இருக்கிறாங்க, அவங்களையும் வேலை செய்ய வைக்கிறார். 5 மணிக்கு வந்தவங்களுக்கு கூட அதே சம்பளத்தை தான் கொடுக்குறாரு. காலையில் 6 மணிக்கு வந்தவங்களுக்கும் அதே சம்பளத்தை தான் கொடுக்குறாரு. ஏன் இப்படி பண்ணுறீங்க, எங்களுக்கு நிறைய தந்தானோன்னு அவர் சொல்கிறாரு, எனக்குரியதை நான் எனக்கு விருப்பமானவங்களுக்கு கொடுக்க எனக்கு அதிகாரம் இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. எப்போ உனக்கு நான் இத்தனை பணம் தாரேன்னு சொன்னேன், தந்துட்டேன், அவங்களுக்கும் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், நான் கொடுக்குறேன். ஏன் பணத்தை நான் யாருக்கு கொடுக்குறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாதா, அதிகாரம் கிடையாதா? நான் தாராளமானவனாக இருக்கும் பொழுது நீ ஏன் வன்கண்ணனாக இருக்கேன்னு சொல்லி ஆண்டவர் அங்கே கேட்குறார். ஆஸ்திகளும் ஐஸ்வர்யமும் படிப்பும் மேன்மையும் மகிமையும் சரீர அழகும் வளர்த்தியும் எல்லாம் தேவனுடைய கருத்தில் இருக்கிறது. அதை அவருக்கு விருப்பமானவர்களுக்கு அவர் அள்ளி கொடுக்கின்றார். அதை யாராலும் கேள்வி கேட்க முடியாது என்று இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். God is giving everything to his beloved people. அவருக்கு யாரை பிடிக்குதோ அவங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார். யார் ஜெபிக்கிறாங்களோ, முழங்கால ஊன்றி இயேசு இயேசுன்னு சொல்லி கூப்பிடுறாங்களோ அவர்களை உயர்த்துகிறார், ஆசீர்வதிக்கின்றார். அவருடைய பிஸ்னஸை ஆசீர்வதிக்கின்றார். கடந்த வாரத்தில் என்னுடைய அருமை ஆவிக்குரிய மகன் சாலமோன் துபாயிலேருந்து அவர் என்னை பார்க்க வந்து வீட்டில் தங்கியிருந்தார். அவரை அழைத்து கொண்டு ஒரு ஊருக்கு சென்றேன். கிராமம், மெயின் இடத்துல பெரிய பெரிய கடைகள் இருந்தது. அதில் மஸ்கோத் அல்வா வாங்கி கொண்டு இருந்தோம். அவர் அதை வெளிநாட்டுக்கு கொண்டு போகணும்னு சொல்லி அவர் வந்திருந்தார். அப்போ பார்த்தா அந்த கடைகளில் நல்ல கிறிஸ்தவ பாடல்கள், வசனங்கள், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. அந்த பிஸ்னஸ் இப்போ எல்லா இடத்துக்கும் இப்போ இருக்குது. காரணம் என்ன? இவ்வளவு ஆசீர்வதித்திருப்பது காரணம் என்ன? என்னுடைய பிள்ளைகள் என்ன தேடுறாங்க, என் நாமத்தை மையப்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவங்கள ஆசீர்வதிச்சிருக்கிறார். அவங்க பிஸ்னஸை ஆசீர்வதிச்சிருக்கிறார். நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்க, என்ன பிஸ்னஸ் நீங்கள் பண்ணாலும் இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் கர்த்தரை தேடி நீங்கள் இருப்பீங்கன்னா அவர் உங்களுக்கு கொடுக்க அவர் ஆசையாக இருக்கிறார். கொடுப்பதற்கான அதிகாரம் அவருக்கு இருக்குது. ஊழியத்தை கொடுக்கறதுக்கு அதிகாரம் அவருக்கு இருக்குது. என்ன இந்த உலகத்தில் காணப்படுற நன்மைகளை கொடுப்பதற்கான அதிகாரம் இருக்குது. சுகத்தையும் பலத்தையும் கொடுப்பதற்கு அதிகாரம் இருக்குது. இரவு நல்ல நித்திரையை தருவதற்கு ஆண்டவருக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆண்டவராலே உங்களை வாழ்க்கையில் எதை வேணாலும் கொடுக்க முடியும், அதுக்கான அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியத்துக்குரியவர்களே, இதை விட வேறு என்ன உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகள் நமக்கு வேண்டும் என்று உங்களை நான் கேட்கும்படியாக விரும்புகிறேன். ஆண்டவர் நமக்கு எதை வேண்டுமென்றாலும் கொடுப்பதற்கான அதிகாரத்தை பெற்றிருக்கின்றார். இதை நம்ம உணர்ந்தாதான் நம்மளால் உற்சாகமாக ஜெபிக்க முடியும், போராட முடியும், நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருக்க முடியும். எனக்குரிய 30 வருடங்களாக கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். எத்தனை புயல் காற்றுகள் வந்தன, எத்தனை போராட்டங்கள் வந்தன,
அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு வரைக்கும் கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருப்பதற்கு தேவையான பலனை ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த பலனையும் ஆண்டவர் தான் எனக்கு தந்தார். இந்த ஊழியம் செய்வதற்கான அதிகாரத்தையும் கிறிஸ்து தான் எனக்கு தந்தார். பொல்லாத ஆவிகள் அலையலையாய் வருகிற பொழுது அதை எதிர்ப்பதற்கான வல்லமையையும் துரத்துவதற்கான அதிகாரத்தையும் ஆண்டவர் தான் எனக்கு தந்தார். இன்றைக்கு இந்த ஊழியத்தை தொடர்ந்து உங்களுக்கு எடுத்து செல்வதற்கும் இப்படியாய் உங்களிடத்திலே கிறிஸ்துவுடைய வார்த்தையை அறிவிப்பதற்கும் தேவையான வல்லமையும் அதற்கான அனுகூலமான சூழ்நிலைகளையும் இந்த தொலைக்காட்சி சேனல்களில் பேசுவதற்கான வாய்ப்பையும் கிறிஸ்து தான் எனக்கு அள்ளி கொடுத்திருக்கிறார். அவர் உங்களுக்கும் அள்ளி கொடுப்பார். அவர் பட்சபாதம் உடைய தெய்வம் அல்ல. தாவீதுக்கு தான் ஆசீர்வாதமா, எல்லாருக்கும் ஆசீர்வாதம் உண்டு. அவருடைய தாவீதுக்கு அருளிய கிருபைகளை அவர் நிச்சயமாய் நமக்கும் அருளி செய்தார். தாவீதுக்கு மாத்திரம் தான் ஆசீர்வாதம் கொடுத்தார். சாலமோன் ராஜாவுக்கு அதை விட கொடுத்தார். ரெகொபெயாமுக்கு கொடுத்தார். அதுக்கு பிறகு எசேக்கியா ராஜாவுக்கு கொடுத்தார். யோசபாத் ராஜாவுக்கு கொடுத்தார். அவர் பட்சபாதம் இல்லாமல் அள்ளி கொடுப்பார். அவர் யாருக்கு கொடுக்கிறார் அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது. என்ன இவனுக்கு இவ்வளோ ஆசீர்வாதம், என்ன இவனுக்கு இவ்வளோ உயர்வு, என்ன இவனுக்கு இவ்வளோ கூட்டம், என்ன இவனுக்கு இவ்வளோ ஆஸ்திகள், மக்களால் கேட்க முடியாது. ஏன்னா அது அவங்க கொடுக்கல, கேள்வி கேட்குறவங்க கொடுக்கல. ஆண்டவர் தான் அதை கொடுத்துருக்காரு. ஆண்டவர் அதை நம்ம கேட்க முடியுமா? கேட்டவர் சொல்லுவார், என் விருப்பம்ப்பா, எனக்குரியது நான் எடுத்து கொடுக்க, உனக்கு என்னப்பா அப்படிம்பார். எனவே இதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. எனக்கு அடுத்தது பாருங்க, ரொம்ப அதிகாரம் இருந்தது. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. ஒருத்தருக்கு கொடுக்குறாரு, அவன் சரியில்லைன்னா அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இது ரொம்பவும் எச்சரிப்பான ஒரு வாக்கியம். கொடுக்குறாரு, கொடுத்தோன்னு எடுத்துக்கொள்கிறார். எனக்கு தெரியும் ஒரு சகோதரன், அவர் ரொம்பவும் ஒரு வேலை கிடைச்சவொன்னே ரொம்பவும் ஆட்டம் போட்டார். கவர்மெண்ட் ஜாப் ரொம்பவும் ஆட்டம் போட்டார். ரொம்பவும் தலை நிமிர்ந்து நடந்தார். நிறைய வேதனைப்படுத்தினார். துன்மார்க்கமாய் வாழ்ந்தார். அது நிமித்தமாக அந்த வேலை போயிடுச்சு. நான் அதுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க வரலை, அதனால தான் போயிடுச்சு நான் சொல்ல வரல. ஆனால் அந்த வேலை இல்லாமல் அந்த சகோதரன் பட்ட பாடுகளை எல்லாம் நான் பார்த்த பொழுது மிகவும் மனம் உடைந்து போனேன். கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கும் பொழுது அவ்வளவு ஒரு ராஜாவாக இருந்தார். ஆனால் கர்த்தரை மறந்து ஜீவித்த பொழுது விசுவாசியாகி அவர் அந்த ஆண்டவருடைய தனக்கு பாராட்டப்பட்ட கிருபைகளை அவர் அறியாமல், எத்தனையோ பேருக்கு வேலை இல்லாமல் இருக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு வேலையை கொடுத்திருக்கிறாருங்கிறத உணராமல், ஒரு உணர்வுள்ள இருதயம் இல்லாமல் கர்த்தருக்கு தூரமாய் போய் வாழ்ந்து கெட்டகுமாரனை போல வாழ்ந்து இஷ்டம் போல ஜீவித்த பொழுது அந்த வேலையை ஆண்டு திரும்ப எடுத்துக்கொண்டார். அந்த வேலை போயிற்று. அப்பொழுது அந்த வேலையை திரும்ப பெறுவதற்கு அவர் எவ்வளவு மன உளைச்சலோடு எவ்வளவு போராடினார் என்று சொல்லி நான் திரும்பி பார்க்கின்றேன். கடைசி வரைக்கும் அது கிடைக்கவில்லை. ஆண்டவர் ஒருவருக்கு கொடுக்கிறார், அள்ளி அள்ளி கொடுக்கிறார். அதுக்கு அவங்க தகுதியானவங்களா இருக்கணும். They should not take that blessing as though it is granted. எனக்கு கடவுள் கொடுப்பாரு போலுக்கு, இது அவருடைய கடமை போலுக்கு நினைச்சிட்டு அவங்க இஷ்டம் போல வாழ்வாங்கன்னா அது ஆபத்து. நிறைய பேர் வாழ்க்கையில் உயர்ந்த உடனே தலகால் தெரியாமல் ஆடுவாங்க, பேசுவாங்க, பெருமையாக பேசுவாங்க, பிறரை மதிக்க மாட்டாங்க, அவமதிக்க மாட்டாங்க. அப்படின்னா ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பார், சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆண்டவர் ஒருவர்களுக்கு வாழ்வு கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு தகுதி இல்லாமல் ரொம்ப ஆடும் பொழுது, பெருமை அவர்களுக்குள்ளே சரப்பாணியை போல வருகிற பொழுது, எனக்கு நிகர் யாரும் இல்லை என்று சொல்லுகிற பொழுது, நான் நினைச்சா என்ன பண்ணுவேன்னு சொல்லி அவர்கள் வாழுகிற பொழுது அவர் கொடுத்ததை திரும்ப எடுத்துக்கொள்கிறார். கொடுக்கின்றார், கொடுத்ததை திரும்ப எடுத்துக்கொள்கிறார். ஐயோ, அந்த நாள் யாருடைய வாழ்க்கையிலும் வரக்கூடாது என்று நான் விரும்புகிறேன். ஒருவருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற பொழுது அதை அவர்கள் எப்படியாவது கடைசி வரைக்கும் அதை ரீடைன் பண்ண வேண்டும். அந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவர்கிட்ட கெஞ்சி கெஞ்சி தொடர்ந்து அப்படியே வச்சுக்கிட்டு தங்க ஓட்டத்தை முடிச்சிடணும். ஆண்டவர் திரும்ப எடுக்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை அவர்கள் அனுமதிச்சிடக்கூடாது. அந்த நிலைமைக்கு வந்துடவே கூடாது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்ததை திரும்ப எடுப்பார் என்றால் தாங்க முடியாத வேதனை ஏற்படும், தாங்க முடியாத வருத்தம் ஏற்படும் என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, அப்பா, என்னை ஆசீர்வச்சிருக்கிறீங்க, ரொம்ப நன்றிப்பா. எனக்கு வேலை கொடுத்துருக்கிறீங்க, ரொம்ப நன்றிப்பா. நான் வியாதியில் சாக கிடந்தேன், எனக்கு சுகம் கொடுத்துருக்கீங்க, நன்றிப்பா. எவ்வளோ எதிரிகள் என்னை நெருக்குனாங்க, எங்கே போகிறேன்னே தெரியாமல் இருந்தேன், என்ன பண்ணுவேன், கதை முடிஞ்சு போச்சோன்னு நினச்சேன், ஆனால் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி போட்டீங்கப்பா, நன்றிப்பா. நான் அப்படி ஊழியத்தை செய்வேன்யா, அப்படி ஊழியக்காரில் நான் நேசிப்பேன் ஆண்டவரை, நான் உமக்கு செருப்பாக இருப்பேன் ஆண்டவரை, நான் தூக்கி சுமப்பேன்ப்பா. நீ நல்லவர் என்று சொல்லி எனக்கு செய்த உபகாரங்களை எல்லாருக்கும் நான் சொல்லுவேன்ப்பான்னு சொல்லி கண்ணீரோடு அவரை துதித்து நம்ம போயிட்டே இருப்போம்னா ஒரு நாள் ஆபத்தில் அன்று இன்னும் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆனால்
அதெல்லாம் பழசெல்லாம் மறந்து எங்கிருந்து வந்தோங்கிறத மறந்து ஆட்டத்துக்கு மேலே ஆட்டம் போட்டு ஊழியக்காரர்கிட்ட மோதிட்டு சபையில் ஊழியர் செய்கிறது பல அரசியல் செஞ்சுக்கிட்டு அங்கே அநேகருக்கு இடரலாய் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் ஒரு நாளில் போதும் போதும் உனக்கு எவ்வளவு சந்தர்ப்பம் கொடுத்து பார்த்தேன், நீ திருந்தின மாதிரி இல்லை, அன்று கொடுத்ததை எடுத்துக்கொள்வார். அப்பொழுது தாங்க முடியாத வேதனையை ஏற்படுத்தும். கண்ணு தெரியாதவனுக்கு கடைசி வரைக்கும் கண்ணு தெரியாமல் இருந்தால் பரவாயில்லை, அவன் வாழ்ந்து கொள்வான். ஆனால் கண்ணு மறுபடியும் நல்லா தெரிஞ்சு இந்த உலகத்தில் எல்லாத்தையும் பார்த்து வாழ்ந்துட்டு திடீர்னு மறுபடியும் கண் எடுக்கப்பட்டுட்டுனா அது ரொம்ப வேதனையை ஏற்படுத்தும். சொல்ல முடியாத வேதனையும் துயரத்தையும் ஏற்படுத்தும். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் தருகிற ஆசீர்வாதங்களை அவர் மறுபடியும் நம்மிடத்தில் பிடுங்கிக் கொள்ளும் பொழுது அது அப்படித்தான் இருக்கும். தேவனுக்கு கொடுக்கவும் அதிகாரம் உண்டு, கொடுத்தை திரும்ப எடுக்கவும் அதிகாரம் உண்டு என்று இந்த வசனம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. எனவே எச்சரிப்போடு கூட நாம் வாழ்வதற்கு நாம் பழகுவோம். பாருங்கள் அடுத்த வசனத்தை 19 பாருங்க. இந்த வசனங்கள் நிமித்தம் யூதருக்குள்ளே மறுபடியும் பிரிவினை உண்டாயிற்று. அவர்கள் அநேகர், இவன் பிசாசு பிடித்தவன், பைத்தியக்காரன், ஏன் இவனுக்கு செவி கொடுக்கிறீர்கள் என்றார்கள். ஆண்டவரை பார்த்து அங்கே யூதர்களுக்குள்ளே பிரிவினை உண்டாய் 2 குரூப் ஆகிறாங்க. ஒரு குரூப் சொல்லுது இவன் பிசாசு பிடிச்சவன், இவன் பைத்தியக்காரன், என்னெல்லாமோ பேசுகிறான். ஆண்டவரை பார்த்து சொல்கிறாங்க. நம்ம ராஜாவை பார்த்து சொல்கிறாங்க, இவன் சொல்கிறதெல்லாம் ஏன் கேட்குறீங்க, இவன் பிசாசு பிடிச்சவன், பைத்தியக்காரன். ஆண்டவருக்கு இந்த உலகம் கொடுத்த பட்டங்களை பாருங்கள். இவன் பிசாசு பிடித்தவன், பைத்தியக்காரன், இவனை சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்களா? எவ்வளவு அற்பமாக கேவலமாக நம்முடைய ஆண்டவரை குறித்து பேசினாங்கன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இந்த உலகத்தில் காணப்படுற மக்கள் எல்லாம் எப்படியாக பேசுகிறாங்கங்கிறத நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படியாக தூஷிக்கிறாங்கங்கிறதையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் இந்த உலகம் நம்மளை பார்த்து கிறுக்கன், ஒரு கிறுக்கன், ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி சொல்லணும். சில நேரங்களில் பிசாசு பிடிச்சவன், பேய் பிடிச்சவன், அதனால தான் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி இந்த உலகம் சொல்லும். ஆண்டவரையே சொல்லிச்சு, பச்சை மரமாகி ஆண்டவரையே அப்படி சொன்னாங்கன்னா இந்த உலகத்தில் நாமெல்லாம் எம்மாத்திரங்கிறத தெரிந்து கொள்ளணும். நிறைய நேரங்களில் கண்டன கணைகளும் மக்களுடைய வார்த்தைகளும் நம்மை காயப்படுத்துகின்றன. அதுவும் சோசியல் மீடியா ரொம்ப பரவி இருக்கிற அந்த காலம், கடைசி காலம் என்று நினைக்கின்றேன். அதனால தான் யூடியூப்பில் இன்னும் எல்லாத்துலேயும் அப்படி கண்டன கணைகளை பயங்கரமாக மக்கள் சொல்கிறாங்க, பிறரை பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. அதுக்கு கைத்தட்டி லைக் போட்டு ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, எழுப்பி இருக்கிறாங்க. ஆனால் நாம் அதெல்லாம் கண்டு அதிர்ச்சி அடைவது, காயப்படுவது கூட ஒரு பக்கம் இருந்தால், இன்னொரு பக்கம் யோசிக்கணும். ஆண்டவரையே பிசாசு பிடித்தவர் என்று சொன்னார்கள், பைத்தியக்காரன் என்று சொன்னாங்க. இவன் சொல்றதெல்லாம் கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா நாம ஏமாத்துறோம். நமக்கு என்ன பாடு வந்தாலும், என்ன உபத்திரம் வந்தாலும் நம்ம ஆண்டவரை நம்ம நினைச்சு பார்க்கணும். அவருக்கு எவ்வளோ பிரச்சனை வந்துச்சா, அவருக்கு இவ்வளோ மக்கள் பேசுனாங்களா, நம்ம சிந்திச்சு பார்ப்போம்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எந்த கண்டன கணைக்கும் பயப்பட மாட்டோம். யார் நம்மளை பற்றி என்ன பேசுகிறாங்கிறது நமக்கு வாழ்க்கையில் அது பெரிதாக வராது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு பேசுகின்றவராக இருக்கின்றார், நம்மோடு இடைபடுகின்றவராக இருக்கின்றார். பச்சை மரத்துக்கே இந்த மரம்னா பட்டு போன மரங்கள் நமக்கெல்லாம் ஏமாத்துறோம். கல்லடி படும், கல்லடி விழும், நம்மளை கேவலமாக நிறைய பேர் பேசுவாங்க. ஆனால் அதெல்லாம் நீங்கள் பெருசாக நினச்சிக்காதீங்க. நிறைய பேர் இந்த உலகத்திலே உங்களுடைய அருமை தெரியாமல், உங்களுடைய அன்பை தெரியாமல் உங்களை அலட்சியப்படுத்துவாங்க, உங்களை குறித்து கேவலமாக பேசத்தான் செய்வாங்க. ஆனால் அதை குறிச்செல்லாம் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் இதையெல்லாம் தாண்டி தான் கடந்து போனார். இந்த பாதையின் வழியாக ஆண்டவரும் கடந்து சென்றார். அதை நீங்கள் நினைத்து கொள்வீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி மனுஷனுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் பயப்படவே மாட்டீங்கிறத உங்களுக்கு தெளிவாக நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். எனவே இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தருடைய பிள்ளைகள் உங்களை உற்சாகப்படுத்தி கொள்ளுங்கள். இந்த உலகம் உங்களை கேவலமாக பேசும்போது, உங்களை பற்றி அருவருப்பாக பேசும்போது, தங்களை பெரிய நீதிமான்களும் நினைத்து கொண்டு உங்களை அப்படி கேவலமாக அருவருப்பாக பார்த்து பேசும் பொழுது நீங்கள் கவனமாக வாழுங்கள், சந்தோஷமாக இருங்க, கிறிஸ்துவை துதிங்க. பரலோகத்தில் உங்களுக்கு மேன்மைகள் அதிகமாக இருக்கிறது, மகிமை அதிகமாக இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடவே கூடாது. பாருங்கள் 21ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். வேறே சிலர், இவைகள் பிசாசு பிடித்தவனுடைய வசனங்கள் அல்லவே, குருடருடைய கண்களை பிசாசு திறக்கக்கூடுமோ என்றார்கள். அப்போ இன்னொரு குரூப் சொல்லுது, அப்பா நீ பிசாசு பிடிச்சவன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க, பைத்தியக்காரன் சொல்கிறீங்க. ஆனால் அந்த பிசாசு பிடிச்சவன் பைத்தியக்காரன் சொன்ன உடனே குருடருடைய கண்கள் திறந்துருத, செத்து போனவங்க எந்திரிச்சிடுறாங்களே, முடவர்கள் நடக்காங்களே, சொல்ல முடியாத அதிசயம் நடக்கு, பிசாசுலாம் ஓடுத, அது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க பதிலுக்கு கேட்குறாங்க. பிசாசு பிடிச்சவன் பைத்தியக்காரன் சொல்கிறீங்களா, அப்போ இப்போ இதெல்லாம் இந்த அற்புதங்களை கண்ணால் பார்க்குறோமே, அது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
இயேசு அவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்த பிறகும் கூட மக்கள் அவரை விசுவாசிக்கல, அவரை கேவலமாக பேசுகிறாங்கிறத நம்ம பார்க்கும்போது நமக்கு எது எப்படின்னு ஒரு ஆர்வமாக இருக்குல்ல. என் சொந்த வாழ்க்கையிலும் பார்த்தேன். என் கூட இருந்தவங்க அவ்வளவு அற்புதங்களை அடையாளங்களை கர்த்தர் இந்த அடியார் மூலமாக செய்கிறத பார்த்தாங்க. ஆனால் அவங்க அதுக்காக அப்படி பார்க்கறதுனால என்னைய டார்கெட் பண்ணணும், என்னைய கேவலமாக பேசணுங்கிற ஒரு எண்ணத்தை சத்துரு கொடுத்த பொழுது அதெல்லாம் அவங்க பார்க்கவே இல்லை, அதெல்லாம் மைண்ட் பண்ணவே இல்லை. அப்போ தான் யோசிப்பேன், இதெல்லாம் பக்கத்துலேயே இருந்து பார்த்து என் கூடவே வர்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சா கூட. ஆனால் அவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் ஒரு விஷயமாவே தெரியல. எப்படி சாத்தான் இருப்பானா, பிசாசு பிடிச்சிருப்பானா, அவன் பைத்தியக்காரனா, எப்படி ஆண்டவரை உன் மூலமாக அற்புதம் செய்ய முடியும்? ஒருத்தர் கூட ஆண்டவர் இல்லாமல் எப்படி அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும்? நடக்காது. தேவன் கூட இருப்பார் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும். இல்லைன்னா நடக்காது. தேவன் விலகாதபடிக்கு அவர் ஒரு ஊழியக்காரன் கூட இருக்கும் பொழுது அவனை எப்படி கேவலமாய் பேச முடியும்? நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கும் பொழுது உங்களை எப்படி கேவலமாய் பேச முடியும்? இதுதான் இந்த நாளிலே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம். நீ பெரிய பாவி, நீ பெரிய அயோக்கியன், நீ பெரிய பாவின்னு சொல்லி இந்த உலகம் உங்களை கேவலமாக பேசும்போது ஒருவேளை நான் பெரிய பாவியோ, உண்மையிலே கடவுள் என் கூட இல்லையோ நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு பேசுகிறாரு. உலகம் உங்களை பாவி, பெரிய அயோக்கியன்னு நியாய தீர்ப்பு கொடுத்துருக்கலாங்க. ஆனால் அப்படின்னா ஆண்டவர் இவ்வளவு பெரிய ஒரு சமாதானத்தை உங்களுக்கு தர முடியுமா? இவ்வளோ பிரச்சனைகள் மத்தியில். அடுத்தாப்புல உங்களுக்கு முன்னால் இவ்வளவு சத்துருக்கள் ஓடி போகிறது, இவ்வளவு அற்புதங்கள் உங்கள் மூலமாய் செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார். எத்தனையோ பேர் உங்கள் மூலமாக ஆறுதல் அடைகின்றார்கள். அப்படிலாம் நடக்குமாங்க? நடக்கவே நடக்கும். இதுதான் சத்துரு கண்ணிங்காக தந்திரமாக மறைக்க விரும்புகிறான். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், உங்களை அவர் வெறுக்கவில்லை, உங்களை அவர் தள்ளவில்லை. உலகம் உங்களை தள்ளலாம், உலகம் உங்களை பாவி என்று சொல்லலாம், உலகம் உங்களை அயோக்கியன் என்று சொல்லலாம். ஆண்டவர் உங்களை விளக்கலங்க. நீங்க ஆண்டவருடைய பிள்ளை தாங்க, நீங்க கர்த்தருடைய பிள்ளை தான். சகோதரா, நீ கர்த்தருடைய பிள்ளை தான். சகோதரி, நீங்க கர்த்தருடைய பிள்ளை தான். அது எந்த சந்தேகம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். ஒரு கூட்டம் ஆண்டவரை பைத்தியக்காரன், பேய் பிடிச்சவன் சொன்னோன்னே, ஏய் பேய் பிடிச்சவன் பைத்தியக்காரன் சொன்னீங்கன்னா பேய் எப்படிப்பா ஓடும்? எப்படி அவர் கண்ணை திறப்பார்? முடவரில் எப்படி நடக்க வைப்பார்? செத்து போனால் எப்படி உயிரோட வருவான்? கடவுள் கூட இருக்க போய் தானே இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதைத்தான் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட கர்த்தர் கூட நம்ம கூட இருக்கிறாரு. உலகம் இல்லை, நீ உன் கூட கர்த்தர் இல்லை பாவின்னு சொல்லலாம், பரவாயில்லை. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் என்பதை மறந்துவிடவே கூடாது. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் என்பதையும் மறந்துவிடக்கூடாது. ஆண்டவர் உங்கள் மூலமாக இந்த உலகத்தை அசைப்பார் என்பதையும் மறந்துவிடக்கூடாது. ஒரு பக்கம் கிரிட்டிசிசம், ஒரு பக்கம் மக்கள் கேவலமாக விமர்சிப்பாங்க, இன்னொரு பக்கம் உங்களை நேசிப்பாங்க, இன்னொரு பக்கம் உங்களுக்காக உயிரையும் கொடுப்பதற்காக நிறைய பேர் இருப்பாங்க. இது நீங்கள் மறந்துவிடக்கூடாது என்று உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, இரண்டு மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு பக்கம் உங்களை மேலே கல்லடி விழும், ஒரு பக்கம் மக்கள் கேவலமாக சொல்லடி கொடுப்பாங்க, இன்னொரு பக்கம் உங்களை நேசிப்பாங்க, இன்னொரு பக்கம் இந்த உலகமே சொல்லும் அவன் கர்த்தருடைய பிள்ளை தான், இல்லைன்னா எப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான பாதியின் வழியாக கடந்து போய் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக இந்த செய்தியை இந்த நாளில் கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். தொடர்ந்து ஆண்டவர் இப்படிப்பட்ட செய்திகளை உங்களுக்கு கொடுத்து உங்களை உற்சாகப்படுத்துவாராக. சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் கூட இருக்கிறார். பிரதர், சிஸ்டர், சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் கூட தான் இருக்கிறார். அவருடைய சர்டிஃபிகேட் தான் முக்கியம், மனுஷனுடைய சர்டிஃபிகேட் தேவையே இல்லை. தொடர்ந்து முன்னேறுங்க, தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இது அருமையான நாளிலும் கூட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, இந்த அருமையான நாளிலும் கூட அருமையான சத்தியங்களை கேட்கும்படியாக கர்த்தாவே நீங்கள் உதவி செய்திருக்கிறீங்க, அதற்காக நன்றி. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ராஜா நீங்கள் மனம் இறங்குங்க. ஆண்டவரே, என்னை இப்படி கேவலமாய் பேசுகிறாங்களே என்றெல்லாம் மனம் உடைந்து நொறுங்கி போயிருக்கிற பிள்ளைகளுக்கு தகப்பனே, நாளில் ஒரு அற்புதமான ஒரு ஆறுதலான செய்தியை கொடுத்தீங்க, அதற்காக நன்றி அப்பா. எங்கள் பரம தகப்பனே, நாங்கள் இன்னைக்கு படுற பாடுகள் எல்லாத்தையும் ஏற்கனவே இந்த பூமிக்கு வந்து நீங்கள் ருசி பார்த்துட்டீங்க. எங்களுக்கு முன்னாலேயே நீங்கள் நாங்கள் போயிற பாதையெல்லாம் நடந்து போயிட்டீங்க ராஜா. அது எப்படி இருக்கும், இந்த வேதனை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் நாங்கள் இந்த வேதனையின் மத்தியில் உண்மை நோக்கி கூப்பிடுகிற பொழுது கர்த்தாவே, எங்களுக்கு நீர் செவி கொடுக்கிறவராக இருக்கிறீர், எங்களுடைய வேதனைகளை அறிகிறவராக புரிகிறவராக இருக்கிறீர். நன்றி ராஜா. தேவரீர் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர், அதற்காக நன்றி அப்பா. மனிதனுடைய பொல்லாத வார்த்தைகளினாலே காயப்பட்டு போய் நிற்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு அள்ளி கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறீர். உம்மிடத்தில் எல்லாம் இருக்கிறது, விருப்பமானவர்களுக்கு அதை கொடுப்பீர். ஆண்டவரை நீ கொடுத்து கொண்டே இருப்பீர். அதை ஒருவனும் பிடுங்க முடியாது, ஒருவனும் தானாக உம்மிடத்தில் வந்து எதையும் எடுத்துவிட முடியாது. நீர் கொடுத்தால்தான் பெற்றுக்கொள்ள முடியும் ஐயா.
நீர் கொடுத்தால்தான் பெற்றுக்கொள்ள முடியும். அதே நேரத்தில் கொடுத்த உடனே ஆண்டவரே பழையவைகளை மறந்து ஆடுபவர்கள்ட்ட மறுபடியும் அதை பிடுங்கி எடுத்துக்கொள்வீர். அந்த அதிகாரமும் உமக்கு உண்டு. கொடுக்கவும் அதிகாரம் உண்டு, கொடுத்ததை திரும்ப எடுக்கவும் உமக்கு அதிகாரம் உண்டு. ஒரு காலமும் நீர் எங்களிடத்தில் கொடுத்ததை திரும்ப எடுத்துவிடக் கூடாது என்று கஞ்சி மன்றாடுகிறோம், கண்ணீரோடு மன்றாடுகிறோம். எங்களுக்கு கொடுத்தவைகள் அது கொடுத்தவைகளாகவே இருக்கட்டும். தேவரீ, ஒரு நாளும் எங்கள் மீது நீர் டிஸாட்டிஸ்ஃபை ஆகி நான் கொடுத்ததை திரும்ப எடுப்பேன் என்கிற நிலைமை மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில வந்துவிடவே கூடாது என்று கஞ்சி மன்றாடுகிறோம். ராஜா, அலட்சிய போக்கையும் பழையவைகளை மறக்கிற பெருமைகளாய் பேசுகிற அகந்தையாய் நடக்கிற பிறரை அவமதிக்கிற காரியங்கள் ஒரு காலங்கள் வாழ்க்கையில் வந்து விடாதபடி காத்துக் கொள்ளுங்க. என்ன வியாதியோடும் பிள்ளைகள் படுத்திருந்தால், தாங்க முடியவில்லை என்று கதறிக்கொண்டிருந்தால், இந்த வியாதியை அடக்க ஒருவராலும் முடியவில்லை, எந்த மருத்துவராலும் முடியல, ஐயோ எனக்கு என்ன செய்வேன் என்று தவித்துக் கொண்டிருந்தால், கர்த்தர் அற்புதத்தை செய்து அதிசயத்தை செய்து மறுபடியும் தூக்கி நிறுத்தணும். புண்கள் மறையணும், கட்டிகள் மறையணும், வேதனைகள் மறையணும். ஆண்டவரே, செயல்படாத அவயங்கள் செயல்படணும். அற்புதமான காரிய சுகம் அவர்களுக்கு கொடுக்கப்படணும். பரத்திலிருந்து நீங்க சுகத்தை கொடுத்துட்டீங்கன்னா ஒருவர் அதை எடுக்க முடியாது. மனுஷனால நீங்க கொடுக்கறது எதையுமே எடுக்க முடியாது, பிடுங்க முடியாதப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய வல்லமையான கரம் ஆண்டவரே ஒவ்வொருவரோடு கூட இருக்கட்டும். அந்த எல்லா வியாதியஸ்தர்களும் சுகம் பெற்று சந்தோஷமா இந்த பூமியில பல வருடங்கள் வாழ உதவி செய்யுங்க. குடி பழக்கங்களை விட முடியல, போதையை விட முடியல, கெட்ட வார்த்தைகள், கெட்ட நண்பர்களை விட முடியல, நான் வாழ்வேன்னு சொல்லி தவிக்கிற பிள்ளைகளுக்கு வீண் செலவு, குடியில பணம் அப்படி வீணா போகுது, தவறான பழக்கங்கள்ல வீணா போகுது, தவிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. தேவனுடைய கரம் கூட இருக்கட்டும். குடலான காரியங்களை கர்த்தர் செவைப்படுத்தும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, நீர் மேன்மைப்படுவீராக, மகிமைப்படுவீராக என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டவரே, வேலை இல்லாமல் தவிக்கிற பிள்ளைகள், வருமானம் இல்லாமல் தவிக்கிற பிள்ளைகள், என்ன செய்வேன், நான் பண தேவைக்கு என்ன செய்வேன், எவ்வளோ பேர் தவிக்கிறாங்கப்பா. பணம் இல்லாமல் யாரால் இந்த பூமியில வாழ முடியும்? உங்கள் தேவைகளை சந்திங்க. ஆண்டவரே, மீன் வாயிலிருந்து வெள்ளி பணத்தை கொண்டு வந்து கர்த்தர் எங்கள் மத்தியில் இருக்கிறீங்க, அதற்காக நன்றி. தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, மகிமைப்படுங்க. ஆண்டவரே, வயதானோர் கிளை விழுந்து விடாதபடி 2 கைகளை ஏந்தி கொள்ளுங்க. பல வருடமாகியும் திருமணம் ஆகவில்லை, வேலை கிடைக்கவில்லை, உயர்வு கிடைக்கவில்லை, சம்பளம் வரவில்லை, டிரான்ஸ்ஃபர் கிடைக்கவில்லை, ஐயா எனக்கு குழந்தை இல்லை, நான் என்ன செய்வேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை செய்து சந்தோஷப்படுத்தும், மகிழ்ச்சியாக்கும். தேவகரம் கூட இருப்பதாக. கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பீராக, மகிமைப்படுவீராக. தேவனுடைய பலன் ஒவ்வொருக்குள்ளும் உண்டாகட்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரை தோத்திரம். ஒவ்வொரு நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்திய நாட்டிற்காக ஜெபிக்கிறோம். யுத்தம் வேண்டாம், அமைதி உண்டாகட்டும். அனைத்து மக்களையும் ஆசீர்வதியும். முக்கியமாக அனைத்து தேவனுடைய பிள்ளைகள், ஊழியக்காரர்கள் ஊழியங்களையும் ஆசீர்வதியும். ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற ஆண்டவரை நம்முடைய ஊழியத்தை நேசிக்கிற பிள்ளை எத்தனை பேர் உண்டு, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அடைக்கலான் குறிமுதியோரிடத்தில் தங்க ஏராளமான இடங்கள் உண்டு. அநேகர் அழைத்து கொண்டு வாருங்கப்பா. இந்த கிருபையினாலே தாங்க ஐயா, இரக்கத்தினாலே தாங்குங்க. ஆண்டவரே தகப்பனே, எப்படியாவது அனாதை பிள்ளைகளுக்கான இல்லை ஸ்கூல் கட்ட உதவி செய்யுங்க, மகிமைப்படுங்க. இரட்சகர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் அன்யோன்யம் உலகாத பிரசன்னமும் உங்கள் அனைவரோடும் இன்றைக்கு சில காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.